ஜான், என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். போர் அடிக்குது. மோசே ஒரு இடத்துல எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு போதித்தருளும்னு ஜெபிக்கிறாரு. நீ என்னைக்காச்சும் உன்னுடைய நாட்களை எண்ணிருக்கியாடா? ப்ரோ, நான் என்ன படுத்த படுக்கையிலே இருக்கேன். எப்படா சாவு வரும் நாட்களை என்றதுக்கு? படுக்கையில் இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, கருவறையிலிருந்து வெளியில வந்த அந்த நிமிஷத்துல இருந்து மரணத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம், தெரியுமா? ஹலோ, என்ன ப்ரோ பிரச்சனை உங்களுக்கு? புது வருஷம் அதுவுமா சாவு மரணம்னு அபசகுனமா பேசிட்டு. மரணத்தை பத்தி நான் எப்பட ஆரம்பிச்சேன்? நீ உன் நாட்களை எண்ணி இருக்கிறியான்னு கேட்டேன், அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு என்ன எண்ணிக்கை ப்ரோ வேணும் கேளுங்க, சொல்றேன். சரி, முதல்ல எண்ணிக்கை வரேன். ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் உயிர் வாழ்வான்? 70. பலத்தின் மிகுதியினால் 80. எங்களுக்கு வசனம் தெரியும்ல. குட். ஒரு நாள்ல எத்தனை நிமிஷம் இருக்கு? 1440 நிமிஷம். ஒரு வாரத்துல எத்தனை மணி நேரம் இருக்கு? 168 மணி நேரங்கள். ரைட். கொஞ்சம் நல்ல கவனி. மனுஷனுடைய ஆயுள் காலம் 70 வருஷம்னே வச்சுக்குவோம். அதுல 15 வருஷம் குழந்தை பருவத்திலேயே கழிஞ்சிரும். இன்னொரு 20 வருஷத்தை மனுஷங்க தூங்கியே கழிச்சிடுறாங்க. வாழ்நாட்கள்ல கடைசி 5 வருஷத்துல நம்ம உடல்ல பலனே இருக்காது. அதனால நம்மளுடைய செயல்பாடுகளை நாமளே குறைச்சிக்குவோம். ஆக மொத்தம் 40 வருஷம் காலி, அவுட்டு. வாழ்க்கையை தெளிவா வாழ்றதுக்கு நம்ம கையில இருக்கிறது 30 வருஷம்தான். அந்த 30 வருஷத்துலயும் ஆபீஸ்னு முக்கால்வாசி பகுதியை கழிச்சிருவோம். மிச்சம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நேரத்திலையும் சாப்பிட்றதுக்கு, மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு, கரண்ட் பில் கட்டுறதுக்குன்னு வாழ்நாட்களே முடிஞ்சிரும். எவ்வளவு சின்ன வாழ்க்கைன்னு பாத்தியா? இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு 1000 வருஷம்தான் ஒரு நாளாம். அப்படி பார்க்கும்போது மனுஷங்க அந்த பூமியில வாழ்ற அந்த 80 வருஷ வாழ்க்கை அவருடைய கால்குலேஷன்ல வெறும் 20 நிமிஷம் வாழ்க்கை தான். ஜஸ்ட் 20 மினிட்ஸ். அதனாலதான் ஆண்டவர் மனுஷங்களுடைய வாழ்க்கைய நொடி பொழுதுல தோன்றி மறைகிற புகைக்கு ஒப்பிடுறாரு. இந்த சின்ன வாழ்க்கைக்குள்ளதான் நாம தேவனை தேடணும், ஐக்கியத்தை நாடணும், வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், சாட்சியா வாழணும், ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவுல நிலைச்சிருக்கணும், அவருடைய சித்தத்தை செய்யணும். இவ்வளவு இருக்கும்போது எப்படா ரொம்ப கூலா சும்மா இருக்கேன்னு உன்னால சொல்ல முடியுது? யோசித்து பார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நொடியையும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா மதிச்சு வாழணும். அது நம்ம மேல விழுந்த கடமை தானே? கடமைதான். கடமை மட்டும் இல்ல, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை எவ்வளவு கவனமா, ஜாக்கிரதையா, பிரயோஜனமா வாழ்ந்தோன்னு நியாய தீர்ப்புல கணக்கும் கொடுக்கணும். நான் ஏன் கணக்கு கொடுக்கணும்? ஓய், அப்படி கேளு. ஏன்னா பிதா ஓம் பாவத்துக்காகவும் ஏன் பாவத்துக்காகவும் தன்னுடைய சொந்த மகனை பலியா கொடுத்திருக்காரா. நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு இலவசம் தான். ஆனா அதற்கான விலைக்கிரயத்தை பிதா செலுத்தி இருக்காரு. இந்த விடுதலையான வாழ்க்கை அவர் போட்ட பிச்சை, ஈவுடா. அவர் கொடுத்த வாழ்க்கையை ஏனோ தானு வாழ்ந்துட்டு, தாறுமாறா வாழ்ந்துட்டு நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்காம தப்பிச்சிருவியா? இல்ல பிதாவுக்கு கணக்கு கேட்கிற உரிமை தான் இல்லையா? அதை நான் ஒத்துக்கிறேன். தாறுமாறா வாழ்ந்தாதானே கணக்கு கொடுக்கணும். என்ன நானே நிதானிச்சு அறிஞ்சு வாழ்ந்தா கணக்கு கொடுக்க வேண்டாம்ல. உன்னை நிதானமா, கவனமா, கர்த்தருக்கு பிரயோஜனமா வாழுன்னு தான் சொல்றோம். ஆனா எப்பவுமே சும்மா மட்டும் இருக்காது. சரி, போனது போகட்டும். இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில திருநாளா இருக்கட்டும். ஒவ்வொரு மணி நேரமும் உன் வாழ்க்கையில முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கட்டும். அந்த மாதிரி வாழ ஆரம்பிக்கலாமா? ஆமென், ஆமென். என்னைய தேடி வந்தீர், தேவனே வழி நடத்தி